இது என்னுடைய ஒரு நாள் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் விலாக் எடுத்திருந்தேன். காலையில் ஒரு 6:30 சம்திங் நான் சாணி எடுக்கிறதுக்கு தாங்க போயிருந்தேன். நம்ம தோப்புக்குள்ளே இந்த வாதாங்க கொட்டை கிடக்கும். எங்கடா இருந்து வருது அப்படின்னு பார்த்தா, நான் சாணி எடுக்க போனேன் அந்த இடத்துல தான் பார்த்துக்கோங்க, ஒரு பெரிய மரங்க அவ்வளோ வாதாங்க கொட்டி கிடக்குது. ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே போனால் அந்த கொடிக்கா மரம் அப்படியே சும்மா நின்று எட்டுனா பறிச்சிடலாம், அந்த தூரத்தில் தான் இருந்துச்சு, கை கெட்டுற தூரத்தில். இது வந்து பக்கத்தில் ஒரு தோப்புங்க. அந்த தோப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பலாப்பழம் பார்க்குறதுக்கே அப்படியே பன்ருட்டியை பக்கத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பலாக்காயில் வந்து சூப்பராக அதில் வந்து ஒரு கறிப்பலா செய்யலாம். நல்லா இந்த வெள்ளைக்கறி செய்வோம் பார்த்தீங்களா மட்டனில், அந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மஞ்சள் சீரகம்லாம் அரைச்சி ஊற்றி. இப்போ நம்ம சாணி எடுக்க வந்துட்டோம். சுற்றி பார்த்துக்கோங்க மாடு அங்கங்கே. இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு எங்கள் சின்ன வயசு ஞாபகம் தாங்க வருது. இப்போ அந்த இடத்துல எல்லாம் ஆஸ்பத்திரி கட்டியிருக்காங்க, நீதி அரசுன்னு சொல்லி. அந்த பாட்டிகிட்ட தான் சாணி கேட்டுட்டு தான் எடுக்கிறேன். என்ன குலைக்கிற? சாணி எடுத்துக்கிறேன். இந்த வீட்டு பொண்ணு தான் பார்த்துக்கோங்க, நமக்கு வந்து டெய்லி சாயங்காலம் வந்து பால் ஊற்றும். இந்த சீம்பால்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு விலாகில் காட்டியிருப்பேன். அந்த சீம்பாலெல்லாம் இவங்க வீட்டிலேருந்து வந்தது தான் நமக்கு. சுற்றி மாடுக தாங்க அங்கங்கே நல்லா படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் விளாண்ட இடத்துல இன்றைக்கி நீதி அரசு ஹாஸ்பிட்டல்னு சொல்லி வந்திருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் பிரெயினுக்கு. அந்த இடம் ஃபுல்லாக மாட்டு கொட்டகம் தான். அங்கே நாங்கள் அவ்வளோ ஓடியாடி நல்லா தூரி கட்டி தக்காளி பழம் செடியெல்லாம் கிடக்கும். அதெல்லாம் தக்காளியெல்லாம் சட்டியாக நிறையா பறித்து கொண்டு வந்து, அதெல்லாம் ஒரு லைஃபுங்க. இன்றைக்கி காலையில் பார்த்துக்கோங்க, சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு கிரேவி தான் வச்சேன். சரி இந்த அரிசி களைஞ்ச தண்ணி அந்த செடிக்கு ஊற்ற வரலான்னு பார்த்தா, இந்த கீரை போட்டிருந்தேங்க. இந்த ஊருக்கு போயிட்டு வரையில் இந்த கீரை தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அரைக்கீரை, தண்டங்கீரை, சிறுகீரை. நான் வந்து ஒரு கீரை பைத்தியம்னு சொல்லலாம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு கீரை. டெய்லி விட்டால் கூட சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஆனால் என்ன, இந்த கோழிகிட்டேருந்து இந்த ஆடுகிட்டேருந்து பார்க்குறது தான், பாதுகாக்க தான் எனக்கு ரொம்ப பெரிய சிரமமாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் இந்த இதெல்லாம் கூட்டி தள்ளிட்டு இந்த இதுக்கு தான் நான் சாணி மொழுக போகிறேன். கூட்டி தள்ளிட்டு கொஞ்சம் புஷ்டு பேக் எடுக்கிறதுக்காக டீ போட்டு குடிச்சேங்க. ஒரு பக்கம் பார்த்துக்கோங்க, எப்போயுமே நான் கூட்டி தள்ளையில் அண்ணாந்து பார்ப்பேன். ஒட்டடை இருந்துச்சுன்னா கையோட 2 நாளைக்கு ஒருக்கா வந்து ஒட்டடை அடித்து விட்ருவேங்க. ஏன்னா நம்ம வீட்டை சுற்றி ஒரே மரம் தான் பார்த்துக்கோங்க. ஒரு குட்டி மினி தோப்புன்னு சொல்லலாம். தேக்கு மரம், மாமரம், சப்போட்டா இது எல்லாமே இருக்குது. அதனால் அந்த காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே காபப்ஸ் வந்து அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒட்டடை. இந்த 2 நாளைக்கு ஒருக்கா நல்ல ஒரு உயரமான ஒட்டடை குச்சி தான் வாங்கி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. அந்த பழைய வீட்டில் இருக்கையிலலாம் சும்மா விளக்கமாறு வச்சு தட்டி விட்டாலே போயிடும் பார்த்துக்கோங்க. இந்த வீடு பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட எத்தனை அடி இருக்கும்னா 16 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசு பார்த்துக்கோங்க. சீலிங்கே நல்லா அடிச்சுட்டு நான் எப்போயுமே வந்து விளக்கமாறும் சரி கூட்டினதுக்கப்புறம் இந்த காபப்ஸும் சரி கழுவி வச்சுருவேங்க. அது எனக்கு அப்போ இருந்தே ஒரு பழக்கம். இப்போ இந்த சாணி தான் மொழுகிறேன்னு பார்த்துக்கோங்க. அடுப்புக்கு எனக்கு சாணி மொழுகிறது எத்தனை பேத்துக்கு பிடிக்கும்னு தெரியலை, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நல்லா தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு அதை காய விட்டுட்டு அதுக்கப்புறம் கோலம்லாம் போடுவேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய வாழ்வியல் முறை வந்து இயற்கை சார்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணலை, அது என்னோடய ஜீன்லேயே வந்துருச்சுன்னு சொல்லலாம். எங்கள் அம்மா வந்து சாணி மொழுகுவாங்க நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்போ. அப்போயெல்லாம் பார்த்துக்கோங்க, எப்படா காயும் எப்படா வீட்டுக்குள்ளே போவோன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சாணி மளிகையில் என்னை விடவே மாட்டாங்க உள்ளே. அப்புறம் கொஞ்சம் காஞ்சிருக்கும், அதில் தான் சாக்கை போட்டு அதுக்கப்புறம் சாப்பாடை போட்டு உட்காந்து சாப்பிடுவோம். கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு சாணி, அதை தான் எருவாட்டி தட்டி வச்சுக்கிடுவோம். நம்ம தான் விறகடுப்பு யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்ட்டு. இந்த சாணி தட்டுறதுக்கும் ஒரு டேலண்ட் வேணுங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீ எல்லாம் சாணி தட்டக்கூட லாய்க்கு இல்லை அப்படின்வாங்க. அப்படி கிடையாது, சாணி தட்டுறதுக்கும் ஒரு டேலண்ட் வேணும். கரெக்டாக தட்டினா தான் அது கரெக்டாக அடுத்து வந்து நம்ம எடுக்க முடியும். இல்லாட்டினா அது செவுத்துலேயே ஒட்டிக்கிரும் பார்த்துக்கோங்க. சில பேர் தவிடு அந்த வைக்கலோட படப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு ஒட்டுவாங்க, சாணி தட்டுவாங்க. நான் வந்து சும்மாவே கெட்டியாக தான் இருந்துச்சு, அதனால் அப்படியே தட்டிட்டேன். அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்துக்கோங்க கவுண்ட்ரு டாப், அதுலேயும் கொஞ்சம் சொரன்னு தான் இருந்துச்சு அந்த கடப்பாக்கல். நான் சரி இந்த 2, 3 டைல்ஸ் இருந்துச்சு, அது ஒட்டலாமான்னு பார்த்தேன். அது எதுக்கு வேணான்ட்டு இந்த சாணியை மொழுகவும் அவ்வளோ அம்சமாக இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு பக்கம் சாப்பாடு வச்சுட்டு இது வந்து உருளைக்கிழங்கு கிரேவி தான் வச்சுருக்கேன். இது ஒரு தனி ஷார்ட்ஸாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். நல்லா சுடுசாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம்லாம் எனக்கு ஃப்ரீ டைம் தாங்க.